எனக்கு செய்ய போகிறது சிவப்பு அவல் புலாவ். நம்ம அரிசியில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, சிவப்பு அவல்லையும் நம்ம புலாவ் பண்ணலாம். அவல் வந்து நல்லா கெட்டியான அவல் எடுத்துக்கோங்க, ஊற வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்ன பிரியாணிக்கு நம்ம எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி தான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாமே ஆட் பண்ணி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிவப்பு அவல் புலாவ். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய், புதினா வந்து கொஞ்சமாக, பச்சை பட்டாணி ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கலாம், 25 கிராம்ஸ் இருந்தாவே போதும், ஒரே ஒரு கேரட், முந்திரி ஒரு 8 எடுத்திருக்கேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய். உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து பட்டை லவங்கம் மட்டும் எடுத்திருக்கேன். அவல் வந்து சிவப்பு அவல் வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் சிவப்பரிசி வந்து ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாகிரும். இதை வந்து நம்ம ஒரு ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமர்லேயே வச்சுருக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், முந்திரியும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம் இதை வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டேன். நான் அப்போ தான் வந்து பச்சை வாசம் போகும். இது வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதாவது பச்சை வாசமும் போயிடும், நல்லாவும் வதங்கிடணும். நம்ம இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தேவைன்னா காய் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டாணியும் கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சோயா எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணோன்னா புலாவ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம மஷ்ரூமும் ஆட் பண்ணி கூட செய்யலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 minutes வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். பட்டாணி, கேரட் நல்லா வதங்கட்டும். தக்காளி, பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அதாவது இதில் வந்து என்னென்னா, பட்டாணி வந்து அரைவாசி வெந்தால் தான் வந்து புலாவ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம், அதனால தான் நம்ம 1/2 டம்ளர் ஊற்றுறோம். நம்ம இதே ஸ்டீமரில் வந்து வேக வச்சுட்டோன்னா நம்ம லைட்டாக தெளித்து விட்டால் கூட போதும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். சால்ட்டு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஊற வச்சுருக்கிற அவலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இது 200 கிராம்ஸ் தான், பட் ஜாஸ்தி வரும். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நிறையா வரும். இதை வந்து 4 பேர் வந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலா இறங்கிடும். இது வந்து ஒரு 8 minutes வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம 5 to 8 minutesல செக் பண்ணிவிட்டு, இல்லைனா 5 minutes போதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து நம்ம 8 minutes வச்சாவே போதும். இதுக்கு 8 minutes ஆகிடுச்சு. அதாவது சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா மசாலா வந்து இறங்காது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிவப்பு அவல் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான சிவப்பு அவல் புலாவ் ரெடி. நான் புலாவ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.